டெய்லியும் சமைச்சு போர் அடிக்குதில்ல, ஆனால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி, டைம் சேவிங், அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக பசங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபிக்காக குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு கல்பாசி ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். இது கூட ஒரே ஒரு கிரீன் சில்லியை அப்படி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இமீடியட்டாக 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கல்லுப்பு. தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே பிரியாணி மாதிரி இருக்கும். கூடவே 1 கப் அளவு பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் கூட மசாலா நல்லா கோட்டாக இருக்கும். பாஸ்தாவில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்தாவுக்கு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் இது கொதிக்க தேவையில்லை, இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரில் வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வில் இருக்கிற சின்ன பர்னர் யூஸ் பண்ணுறேன். ஸோ சின்ன பர்னர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். அப்படியே பிரியாணி ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கூட சாஃப்ட் அண்ட் சாகியாக இந்த ரெசிபி இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் தாராளமாக லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணலாம். பாஸ்தா ரெசிபி ஆறுனதுக்கப்புறமே மேக்ஸிமம் ரொம்ப திக்காகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ வாட்டர் மறக்காமல் 1 கப்புக்கு 3 கப் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ சாப்பிட்டாலுமே ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். இந்த எக் பாஸ்தா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.